நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டு கிராமங்களில் 5:30லேருந்து 6:30 வரைக்கும் வீட்டு முற்றத்தில் உட்காந்து கூட்டம் கூட்டமாக சேர்ந்து கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. 6:30 மணிலேருந்து 7:30 சாப்பிட்டுட்டு 8 மணிக்கெலாம் நடு சாமமாயிருக்கும், தூங்கிடுவாங்க. இது ஒவ்வொரு வீட்டுக்கும் டிவி வர்றதுக்கு முன்னாடி. டிவி வந்ததுக்கு அப்புறமும் இதே தான் ஃபாலோ பண்ணுறாங்க. என்ன விடிய விடிய வீட்டுக்குள்ளே உட்காந்து முழிச்சுக்கிறாங்க. அக்கம் பக்கத்து ஆளுகளோட பேச்சு வழக்கமே இல்லை. பல வருஷம் கழிச்சு அதே மாதிரியான ஒரு தருணத்தை நான் ஹம்பியில் ஃபேஸ் பண்ணேங்க. இது உலக புகழ்பெற்ற ஊர். பல நாடுகளில் இருந்தும் மக்கள் வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா 7 மணிக்கு மேல பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு ஈக்காக்கா இல்ல. ஹம்பியில இருந்து மைசூர் போறதுக்காக KSRTC பஸ்ல புக் பண்ணியிருந்தேன். 9:30க்கு வர வேண்டிய பஸ் 10:30 மணிக்கு வந்தது. அதுவுமே சரியான ஸ்பீட்ல புழுதியை கிளப்பிட்டு பஸ் உள்ள வந்தது. எப்படியோ பஸ் வந்துருச்சு, நிம்மதியா ஏறி படுத்துற வேண்டியதான. உள்ள ஏறணும் அப்படின்னா நம்மளை ஏற விடாம ஒரு கூட்டம் அங்கிருந்து உள்ள இருந்து வெளியில இறங்குது. என்னடா இந்த ஊர்ல இவ்வளவு பேர் இறங்குறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒண்ணுக்கு போறதுக்கு அவ்வளவு பேர் இறங்குறாங்க. இறங்கிட்டு டிரைவர்கிட்ட சண்டை போடுறாங்க. அது என்னன்னு தெரியல. நம்ம எங்க டிராவல் பண்ணாலும் நம்மளுக்கு கிடைக்கிறது பஸ்லயே கடைசியா இருக்கிற லோயர் பர்த். அப்பரா இருக்கும் இல்ல லோயரா இருக்கும், ஏதாவது ஒன்று கடைசி பர்த் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த பஸ்லயும் அதுதான் கிடைச்சிருந்தது. டிக்கெட் 1000 ரூபாங்க. பஸ் உள்ள ஏறி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடோட SCTC பஸ்களை கையெடுத்து கும்பிடணும். பஸ் உள்ள சார்ஜிங் பாயிண்ட் ஒர்க் ஆகல, லைட்டு ஒர்க் ஆகல. ஒரு 5 நிமிஷத்துல சரியான சவுண்ட். என்னடா நெட்டி பார்த்தோம் அப்படின்னா, சிங்கிள் பர்த் அப்பர்ல யாரோ படுத்திருந்தவர் ஒண்ணுக்கு இருந்து விட்டாரா இல்ல தண்ணி பாட்டில கொட்டி விட்டாரான்னு தெரியல. கீழே உள்ளவனுக்கும் மேல உள்ளவனுக்கும் சண்டைக்காடு. டிரைவர் பேசி பார்த்தாரு, முடியல. ஹம்பிக்கு அடுத்து இந்த பஸ் நிக்கிற இடம் பாத்தீங்கன்னா ஹோஸ்பேட். இந்த ஊர்ல இருந்து பெங்களூருக்கு அதிகமாக பேருந்து இருக்கு. எனக்கு அது தெரியாம போச்சு. இங்க ஒரு அம்மா ஏறினாங்க, கை குழந்தைய வச்சிருக்கேன், என்னால மேல அப்பர் சிங்கிள் படத்துக்கு ஏற முடியாது, நீங்க போய்ங்கன்னு சொன்னாங்க. நான் ஏறி படுத்து கீழே இறங்கும் போது பாத்தீங்கன்னா அந்த அம்மா டபுள் படத்துல படுத்து கிடக்கு. நான் கொடுத்த படத்துல வேற ஒருத்தன் படுத்து கிடக்கு. இவ்வளவு சிக்கலையும் தாண்டி 6 மணிக்கு மைசூர் பஸ் டிராவலோட மிகப்பெரிய சக்சஸை இந்த மாதிரி சூழ்நிலையில கடந்து வர்றது.